ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ லெசன் 1ல இந்த எம்ப்ரிக்கல் ஃபார்முலா கேல்குலேஷன், எளிய விகித வாய்ப்பாடு, சம்மு டோட்டலாக ஒரு 5 சம் இருக்கு. எடுத்துக்காட்டில் ஒரு 2 கணக்கு, தன்மதிப்பீட்டில் ஒன்று, புக் பேக்கில் 2, இந்த 5லேருந்து ஒன்று ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்சிலேஷன் நம்பர் மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது, இதுக்கான இந்த இது ஃபுல்லாகவே நம்மளோட சேனலில் நடத்தியிருக்கோம், பாருங்கள். அதனால் லெசன் 2ல 3 கொஷின், and then lesson 3ல 2 questions, lesson 5ல 2 question, lesson 6ல 2 question. இந்த 2ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். இதை தவிர்த்து இதுல கேட்கணும்னா 2 மார்க்கை தான் சேர்த்து சப்டிவிஷனா கேட்டு கேட்பாங்க. and then lesson 7 இல்ல பான்ஹேபர் சைக்கிள் ஃபார் CaCl2 இருக்கும், NaCl இருக்கும், ரெண்டுமே பார்த்துக்கணும். and then NaCl வச்சு சம் ஒன்று இருக்கும், அதுவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 கொஸ்டின் இது ஃபுல்லா பாத்துக்கோங்க. லெசன் 8ல இந்த 5ல கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த 5 கொஸ்டின் இந்த 5 கொஸ்டின் மட்டும் படிச்சாலே ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதனால லெசன் 9ல ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதே மாதிரி லெசன் 10லையும் இந்த 5 கொஸ்டின், இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? தியரி பாட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த 4 கொஸ்டின், இந்த எம்ஓ டயக்ராம் கேட்டாங்கன்னா இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். and then lesson 11ல 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஐசோமர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கும். இல்ல ஸ்பெசிஃபிக்கா 2 அல்லது 3 சேர்த்து கேட்கலாம். ஸோ எல்லா ஐசோமர்ஸையும் படிச்சுக்கணும். அதாவது கரிம சேர்மத்தோட மாற்றியத்தோட வகைகள் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். சம்டைம்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது 3 அல்லது 2 கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதுல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்னு கொடுத்துருக்கேன், ஒரு 5 சம் இருக்கும், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் லெசன் 12ல 4 கொஸ்டின், லெசன் 13ல 5 கொஸ்டின்ஸ். இல்ல மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது மாதிரி ஹக்கல் ரூலும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆனால் லெசன் 14ல இந்த டிடிடி கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். லெசன் 15ல எல்லாமே 2 மார்க் 3 மார்க் தான். ஸோ அதுல கேட்கணும், ஏதாவது 2 கொஸ்டின் சேர்த்து 5 மார்க்கே கேட்பாங்க. மற்றபடி இது போக உங்களுக்கு 5 மார்க்ல வரணும்னா 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாமே நீங்க மெஜாரிட்டி நல்லா படிச்சாலும் அதை கூட சப்டிவிஷன்ல சேர்த்து கேட்டுருவாங்க. ஸோ லெசன் 6, 10 அதில் வந்துட்டு 5 கொஸ்டின் இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக படிச்சிங்கனாலே கன்ஃபார்மாக ஒரு 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த லெசன் 8, 10ல வந்துட்டு கன்ஃபார்மா இந்த 5 கொஸ்டின், இதில் வந்துட்டு இவ்வளோ கொஸ்டின், இதை படித்தாலே கன்ஃபார்மாக 2 5 மார்க் அட்டன் பண்ணிட முடியும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் லெசனையும் தரவா வச்சிருந்தாலும் ஒரு கொஸ்டின் 3 5 மார்க் கண்டிப்பாக அவங்களால அடிச்சிட முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.